யாழ்ப்பாணம் பாண்டியன் தாழ்வில் வசித்து வந்த 54 வயதுடைய தனது தாய் காணாமற் போனதாக பெண் விரிவுரையாளரின் மகன் கடந்த 19ஆம் தேதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் தனது தங்கை மற்றும் அவரின் கணவர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் அவர் போலீசாரிடம் கூறியிருந்தார். இதற்கமைய விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த விரிவுரையாளரின் 19 வயதான மகள் மற்றும் 21 வயதான மருமகன் ஆகியோரை திருகோணமலையில் நேற்று கைது செய்தனர். இவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது பெண் விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டமை தெரியவந்துள்ளது. இதற்கமைய யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தனங்கிழப்பு அருகுவழி பகுதியில் உள்ள புதரில் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்ட சடலத்தை போலீசார் இன்று மீட்டுள்ளனர். சடலத்தை அடையாளம் காண்பதற்காக சந்தேக நபரான மகளையும் போலீசார் தனங்கிழப்பு பகுதிக்கு இன்று அழைத்து சென்றிருந்தனர். சாவகச்சேரி நீதிமன்ற பதில் நீதவான் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீடத்தின் சமூக நலத்துறை தலைவரான சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் தயாழினி திலீபன் என்பவரை கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.